இவங்க சொல்லக்கூடிய அந்த கஞ்சா, அவின், ப்ரௌன் சுகர் இந்த போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டில் தடை இருக்கும்போது, தமிழ்நாடு முழுவதும் கடைகோடி கிராமம் வரைக்கும் தங்கு தடையின்றி எப்படி கிடைக்குது? இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா விளைவிக்கவும் தடை தான், கஞ்சா விநியோகம் பண்ணுறதுக்கும் தடை தான். அப்போ எப்படி கஞ்சா தமிழ்நாட்டுக்குள்ளே வருது, கிடைக்குது? அப்போ அது எதன் மூலியமா வர முடியும்? ஒரு ஏர்போர்ட் மூலியமாவோ, இல்ல துறைமுகங்கள் மூலியமா மட்டும் தான் வர முடியும். அந்த ஏர்போர்ட் மூலியமா, துறைமுகம் மூலியமா வர்றதுக்கு அந்த அதிகாரிகளின் துணை இல்லாம கட்டாயமா வர முடியாது. அப்ப அந்த அதிகாரிகளுக்கும் இந்த அமைச்சரவைக்கும் என்ன தொடர்பு? ஒருவேளை அந்த போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய அந்த பெரும் முதலாளிகள், பெரும் வியாபாரிகள் தான் இந்த அமைச்சரவையில் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இயல்பாகவே வருது. ஏற்கனவே இந்த லாட்டரி கும்பல் தான் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இந்த போதைப் பொருட்களும் கடத்துறது அவங்க தானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மிக வலிமையாக எழுது. ஏன்னா இன்னைக்கு கடைக்கோடியில் ஒரு சிறு வியாபாரிகளை இந்த ஊர் தெருவா வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் விற்கக்கூடிய வியாபாரிகளை பிடிச்சு அவங்கள கண்டிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மொத்த வியாபாரிகளை இதுவரைக்கும் தடுத்ததா எந்த ஒரு செய்தியுமே இல்லை. அப்போ இந்த பொருட்கள் தடையின்றி தடையின்றி இங்கே நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு எப்படி முடியும்? அப்போ இந்த ஆட்சியாளர்கள் துணை இல்லாமல் வரவே முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்போ இந்த ஆட்சியாளர்கள் மீது நமக்கு மிக வலுவான ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஏன்னா போதைப் பொருட்களை ஒழிக்காமல் இந்த மாதிரி குற்ற செயல்களை தடுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு தேவைக்கு ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1.5 மாதம் கிட்ட ஆக போகுது. குற்ற செயல்கள் தமிழ்நாட்டில் இந்த 1.5 மாதம் தான் மிக அதிகமாக நடந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து பேசும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸுக்கு வந்துருவாங்க இந்த தேவக்க நிர்வாகிகளும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, கதறுன்னு கதறிட்டு சும்மா அவதூறு பேசிக்கிட்டு கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிட்டு நம்மளை கண்டிக்க வந்துருவாங்க. ஆனால் நீங்கள் என்னதான் கண்டிச்சாலும் என்னதான் கதறினாலும் இது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த குற்ற செயல்களை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதனோட தார்மீக கடமை. அதைத்தான் நாம் செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு இது நம்ம வீட்லையும் நடக்கலாம். அதை புரிஞ்சு செயல்படுங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் பண்ணக்கூடிய அநியாயங்களை ஒவ்வொருத்தருமே தட்டி கேட்கணும். நன்றி.